அன்புள்ளம் கொண்ட அக்ஷரா அண்ணாமலை சேனல் நண்பர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். என் பேர் அனந்த நாராயணன். நான் மன்னார்குடிகிட்ட இருக்கக்கூடிய பாமணி அமிர்தநாயகி அம்பிகா சமேத நாகநாத சுவாமி கோயிலில் பூஜை பண்ணுறேன். நான் ஒரு கடந்த 20 வருஷமாக ஜாதக பலன்கள் எல்லாருக்கும் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். அந்த வகையில் நம்ம அக்ஷரா அண்ணாமலை சேனலுக்கு நம்ம ஜூலையில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த ஜூலை மாதத்தில் என்னென்ன கிரகங்களினுடைய சூழ்நிலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, 13ஆம் தேதி ஜூலை மாதம் 13ஆம் தேதி சனி பகவான் வக்ரமாகிறார். இது எல்லாமே திருக்கணித பஞ்சாங்கப்படி நான் சொல்கிறேன். ஜூலை மாதம் 13ஆம் தேதி சனி பகவான் வக்ரமாகிறார். 16ஆம் தேதி ஜூலை 16 அன்னைக்கு சூரியன் கடகராசிக்கு போகிறார். அதே மாதிரி 18ஆம் தேதி கடகராசியில் இருக்கக்கூடிய புதன் வக்ரம் அடைகிறார். அதே மாதிரி 26ஆம் தேதி சுக்கிரன் மிதுன ராசிக்கு வரார். 28ஆம் தேதி சிம்ம ராசியிலேருந்து கன்னி ராசிக்கு செவ்வாய் பெயர்ச்சி ஆகுது. ஸோ இது இந்த மாதத்தில் கிரகங்கள் இருக்கக்கூடிய பொசிஷன்ஸ், கிரகங்களினுடைய நகர்வுகள், இது ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்துறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம பொதுவாக குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி இதெல்லாம் வருஷ கிரகங்கள்னு பேர். வருஷத்துக்கு குரு ஒரு வருஷத்துக்கு ஒரு தரம், ராகு இது 1.5 வருஷத்துக்கு ஒரு தரம் அப்ராக்சிமேட்டாக, சனி பகவான் 2.5 வருஷத்துக்கு ஒரு தரம் அப்ராக்சிமேட்டாக அப்படி பெயர்ச்சி ஆகுது. ஸோ அப்போ அந்த பயிற்சிகள் பலன்கள்லாம் பார்க்குறோம் இல்லையா. ஆனால் மற்ற கிரகங்கள் இருக்கு இல்லையா, சூரியன் இருக்குது, சுக்கிரன் இருக்குது, செவ்வாய் இருக்குது, இதெல்லாம் ஒவ்வொரு மாதமும் அதனுடைய நிலைகள் மாறிட்டு இருக்குது. அதனால தான் நமக்கு ஒரே மாதிரி நடக்கிறது இல்லை. ஒவ்வொரு மாதத்துலேயும் நமக்கு வித்தியாசமான பலன்கள் நடக்கிறது. அது இப்போ இந்த கிரக சூழ்நிலைகள் ஒவ்வொருத்தருடைய ராசிக்கும், மேஷ ராசிலேருந்து மீன ராசி வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி பலன் தரப்போகிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய எண்ணங்கள் என்னவோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி அன்பர்களே, இந்த சிம்மராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 5வது வீடாக இருக்குது. இந்த ராசிக்கு அதிபதி சூரியன். இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னோம்னா மகம், பூரம், உத்திரம், 1ஆம் பாதம் இதெல்லாம் இருக்குது. இந்த சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன்றதுனாலேயே இவங்க எல்லாத்துலேயும் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுல ரொம்ப க்யூரியராக இருப்பாங்க, ரொம்ப திறமைசாலியாக இருப்பாங்க. எல்லாரையும் அரவணைச்சு செல்றதுலேயும் சரி, ஒரு காரியத்தை எப்படி நடத்தணும் அப்படின்றதுலையும். ஆனால் கொஞ்சம் அவசரப்படுறவங்களா இருப்பாங்க. இந்த அவசரத்தை மட்டும் கொஞ்சம் நிதானப்படுத்திக்கிட்டால் நல்லது. பொதுவாக சிம்ம ராசி சூரியன் அப்படின்றதெல்லாம் அது ஒரு பக்கம் வச்சுக்கிட்டா கூட, இவங்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதி சனி பகவான் ஆகிறது, 6ஆம் இடத்து அதிபதி சனி பகவான் ஆகிறது. இதனால உங்களுக்கு காரிய தடைகள் இருக்கும் சிம்மராசி. அது மாதிரி திருமண வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள் இருக்கும். இல்லை கல்யாணம் ஆகிறது லேட் ஆகும். ஸோ எப்படியோ திருமண வாழ்க்கையில் ஒன்றும் பிரச்சனைகள் இருக்கணும், இல்லாட்டினா கல்யாணம் ஆகிறது லேட் ஆகணும். அதே மாதிரி இவங்களுடைய குழந்தைங்க அவங்க லைஃப் நல்லாயிருக்கும். பொதுவாக இந்த சிம்மராசிக்காரங்களுடைய குழந்தைங்க லைஃப் இருக்கு இல்லையா, அது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். இதெல்லாம் சிம்ம ராசிக்கு இயல்பான விஷயமா இருக்கு. இந்த ஜூலை மாதத்தில் சனி பகவான் இவங்க ராசிக்கு அஷ்டம சனியாக இருக்குது ஆல்ரெடி. அது வக்ரம் அடைகிறார். அஷ்டம சனி உங்களுக்கு நல்லது தான். வக்ரம் அடைகிறதுனால ஒரு சில இடமாற்றங்கள், உத்தியோகத்தில் ஒரு சில பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படலாம். இதெல்லாம் எப்போன்னா இந்த ஜூலை 13ஆம் தேதிக்கு மேலே. அதே மாதிரி ஏன் உத்தியோகத்தில் ஏற்படலாம் அப்படின்னா, இவங்களுக்கு 10ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் அங்கேயே தான் ஆட்சியாக இருக்கார். அவர் 11ஆம் வீட்டுக்கு வரப்போகிறாரு. உத்தியோகத்தில் பிரச்சனைன்னா கூட வேலை பார்க்குறவங்களால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். ஏன்னா சனி பகவான் உழைப்பாளிகளையும் கூட வேலை பார்க்குறவங்களையும் காமிக்கிறது. தனக்கு கீழே வேலை செய்கிறவங்களையும் தன் கூட வேலை செய்கிறவங்களையும் அவங்களால ஏற்படக்கூடிய தொழிலாளர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை காமிக்கிறது. இவருக்கு 6ஆம் இடத்து அதிபதி சனி பகவான்றதுனால அவர் வக்ரமாகிறதுனால உடல்நிலை கோளாறுகளையும் காமிக்கிறது. இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். அதே நேரத்தில் இந்த ராசியில் செவ்வாய் இருக்கார். செவ்வாய் உங்களுக்கு 4ஆம் வீட்டுக்கும் 9ஆம் வீட்டுக்கும் அதிபதி. அதனால புதிய தொடர்புகள் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.
புதிய தொடர்புகள்னால நிறையா வந்து உங்களுக்கு லாபகரமான விஷயங்கள் நடக்கும். ஏன்னா வந்து அதே செவ்வாய் தான் இவங்களுக்கு வந்து 4வது வீட்டுக்கும் 2வது வீட்டுக்கு வந்து இந்த மாத கடைசியில் பெயர்ச்சி ஆகிறார். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட புதன் இவங்க 2-11க்கு அதிபதி புதன் வந்து 18ஆம் தேதி அன்னைக்கு 12வது வீட்டில் வக்ரமாகிறார். அதனால இதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த சுக்கிரனும் சூரியன் குரு எல்லாமே லாபஸ்தானத்தில் இருக்காங்க, சூப்பராக போயிட்டு இருக்கும். ஆனால் இந்த மாதம் 13ஆம் தேதிக்கு மேலே லைட்டாக பிரச்சனை ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து 18ஆம் தேதிக்கு மேலே இன்னும் கொஞ்சம் வந்து நமக்கு அது கிடைக்கலையே இது கிடைக்கலையே அப்படின்ற ஒரு ஏக்கம் உருவாகும். இல்லை நமக்கு கிடைக்க வேண்டியது இன்னொருத்தருக்கு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும். இதெல்லாம் வந்து 18ஆம் தேதிக்கு மேலே நடக்கும். 20ஆம் தேதிக்கு மேலே சுக்கிரன் அங்கே வந்துடுறாரு. அந்த வீட்டு அதிபதி வக்ரமாகிறார். ஸோ இதனால அந்த சுக்கிரன் அங்கே வர்றதுனாலையும் உங்களுக்கு வெளியில் மற்ற விஷயங்கள் இருக்குல்ல, வெளியிலேருந்து கிடைக்கக்கூடிய விஷயங்கள், இல்லை பெண்களால் உங்களுக்கு ஏதாவது தடைகள், இந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள் நடக்கலாம். இதெல்லாம் வந்து ஆனால் வந்து இதெல்லாம் பெரிய லெவலில் நடக்காது, பயந்துக்க வேணாம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிறபடி தான் நடக்கும். அதில் வந்து இந்த கிரகங்கள் பலமாக இருந்ததுன்னா இது பெரிய லெவலில் உங்களுக்கு பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு வந்து குடும்ப உறவுகள்லையும் வந்து நல்லா தான் இருக்கும். குடும்ப உறவுகளில் பிரச்சனைகள் அவ்வளோ தூரம் சொல்ல முடியாது. ஆனால் உங்களுக்கு வந்து ஜென்மத்தில் கேதுவும் 7ல் ராகுவும் இருக்கிறதுனால அப்பப்போ வாக்குவாதங்கள் இருக்கும். ஆல்ரெடி வந்து உங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள்னு சொன்னேன். இப்போ இருக்கிறது ராகு கேதுனால அதுவும் கொஞ்சம் வந்து அடிக்கடி வாக்குவாதங்கள் அது மாதிரிலாம் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. அதையும் அவங்க வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ அதே நேரத்தில் இவங்களுடைய உடல் நலம், குடும்பம் இப்போ வந்து ஏதானும் கல்யாணம், திருமணம், ஆமாம், இந்த ராசியில் உள்ளவங்க திருமணத்தை பொறுத்தளவில் திருமண வாய்ப்புகள் தேடி வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா 7ஆம் வீட்டுக்கு குரு பார்வை இருக்குது உங்களுக்கு, 7வது வீட்டுக்கு. அதனால குரு பார்வை வந்திருக்கிறதுனால திருமண வாய்ப்புகள் கைகூடி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த 13ஆம் தேதிக்கு மேலே அந்த வாய்ப்புகள் வந்து நல்லபடியாக முடியறதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்குள்ள பாசிட்டிவ் அந்த மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது. உடல்நிலையை பொறுத்தளவு நீங்கள் பார்த்துக்கணும். ஜென்மத்தில் கேது 7ல் ராகு, அதனால் அடிக்கடி சின்ன சின்ன தொந்தரவுகள் கொடுக்கும். அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். மற்றபடி வந்து பெரிய லெவலில் பிரச்சனைகள் எதுவும் இல்லை. ஏற்கனவே உங்களுக்கு வேலை மாற்றங்கள் நடந்திருந்ததுன்னா அது வந்து நல்லாவே தான் இருக்கும். சின்ன சின்ன கூட வேலை பார்க்குறவங்கள சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். ஆனால் வந்து உங்களுக்கு ஏற்கனவே வேலை மாற்றங்கள் எதுவும் நடக்கலைன்னா இப்போ வேலை மாற்றங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை எடுத்துங்க, பாசிட்டிவாகவே இருக்கும். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் வந்து உங்களுக்கு முன் பாதி நல்லா இருக்குது, பின் பாதி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஜெனரலாக வந்து இந்த ராசிக்கு அதிபதி சிவன்றதுனால ஒவ்வொரு பிரதோஷத்தன்னைக்கும் நீங்கள் போய் சிவன் கோயிலில் போய் வணங்குறது, பிரதோஷ தரிசனம் பண்ணுறது, இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும். இந்த மாதத்தை பொறுத்தளவில் உங்களுக்கு சனி பகவான் வக்ரமாகிறது மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஒரு, அதே மாதிரி புதன் அவர் வந்து 12வது வீட்டில் இருக்கார் ஆல்ரெடி, அங்கேருந்து அவர் வக்ரமாகிறார். அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து கை நழுவி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் பெருமாள் தரிசனம் பண்ணுறது, பெருமாளை வணங்குறது, புதனுக்கு அதிதேவதை வந்து பெருமாள் தான். ஸோ அதனால் பெருமாளை வணங்குறது, பெருமாளை தரிசனம் பண்ணுறது, இதெல்லாம் புதன்கிழமை அன்னைக்கு பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். இது ரெண்டையுமே சேர்த்து நீங்கள் ஆஞ்சநேயரை கூட வணங்கலாம். சனிக்கிழமை ஆஞ்சநேயரை வணங்கிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு வாழ்க்கையில் பல விதத்துலேயும் உயர்வுகள் இருக்கும். அடி மனசில் எதுக்கு எடுத்தாலும் ஒரு பயம் இருக்கும். ஐயோ இப்படி ஆயிடுத்துனா என்ன பண்ணுறது, அப்படி ஆயிடுத்துனா என்ன பண்ணுறது. இந்த பயம் விலகிறதுக்கு ஆஞ்சநேயரை வணங்குறது தான் உங்களுக்கு மிக சரியான தீர்வாக இருக்கும். எல்லோருக்கும் வந்து இந்த பலன்கள் வந்து நீங்கள் பார்த்துட்டு இது மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு மிக நல்ல மாதமாக இருக்கும். அனைவருக்கும் நல்ல பலன்களை கொடுக்கணும்னு சொல்லி நான் சாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ இந்த ராசியில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே பொதுவான பலன்கள். இது வந்து இந்த ராசியில் ஒரு குழந்தையும் இருக்கும், ஒரு படிக்கிற பையனும் இருப்பாங்க, ஒரு இளைஞரும் இருப்பாங்க, ஒரு வயசானவங்களும் இருப்பாங்க. எல்லாருக்கும் எப்படி ஒரே மாதிரி நடக்கும்? ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு தசாபுத்திகள் நடக்கும் இல்லையா? அதனால் இது வந்து பொதுவான பலன்கள். இது வந்து உங்களுடைய ஜாதகத்தை வச்சு பார்த்தா தான் உங்களுடைய இப்போ நடக்கக்கூடிய பலன்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். இது வந்து ஒரு 30% வந்து கண்டிப்பாக ஓரளவு எல்லாருக்குமே ஒத்து வரும். பாக்கி வந்து அவங்கவுங்களுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப வந்து இந்த காரியங்கள் நடக்கும். அப்போ வந்து அந்த தசாபுத்தி என்ன நடக்குதுன்னு உங்கள் ஜாதகத்தை கொண்டு போய் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் அவங்கள்ட்ட கொண்டு போய் காமிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படி யாரும் இல்லாத பட்சத்தில் இதில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.
நம்ம உங்க ஜாதகத்தை அலசி ஆராய்ஞ்சு நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். எப்போ பார்த்தாலும் ஜாதகத்தை எடுத்துன்னு போகணும்னு அவசியம் இல்லை. ஒரு முக்கியமான நிகழ்வுகள், அதாவது கல்யாணம் நடக்கிறது, ஒரு வீடு கட்டுறோம், ஒரு படிப்பு குழந்தைங்களுக்கு, இந்த மாதிரி ஒரு உடம்பு முடியாமல் இருக்கு, என்ன பண்ணுறேன்னு தெரியல, எவ்வளோ பண்ணாலும் அவங்களுக்கு வந்து சரியா போல, இந்த மாதிரியான ஒரு முக்கியமான காரியங்களுக்கு நீங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கலாம். ஒரு வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையான விஷயங்கள் எல்லாமே இந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா ஓரளவு கரெக்டாக இருக்கும். அது மாதிரி பண்ணி நம்ம வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக அமைச்சிக்கிறதுக்காக தான். ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம வந்து ஒரு ஜாதகத்தை கன்சல்ட் பண்ணலாம். ஒரு காரியம் செய்கிறதுக்கு முன்னால் நம்ம தெரிஞ்சுட்டோம்னா, நம்ம அந்த காரியத்தில் நம்மளுடைய ஈடுபாடு, அதில் வரக்கூடிய விளைவுகளை நம்ம எதிர்கொள்கிறது எல்லாத்துக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்கும் இந்த மாத பலன்கள் நல்லபடியாக நடந்து நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லி நான் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.